சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போதுமா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறா. இல்லம்மா போதும். சரி மாத்திரை சாப்பிடு. இந்த தமிழ் பாப்பா சாப்பிட்டீங்களா? தமிழ் செல்லம், சரி சீக்கிரம் போய் தூங்குங்க, டைம் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு மாஸ்டர் ரூம்ல போய் தூங்குறேம்மா. என்னது மாஸ்டர் ரூம்லயா? இன்னைக்கு ஒரு நாள் நான் மாஸ்டர் ரூம்லயே தூங்குறேம்மா. இல்ல தமிழ், அதெல்லாம் தப்பு. நம்ம ரூம்ல போய் தூங்கலாம் வா. அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள் தான்மா. தமிழ் செல்லம், அவங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க, அதுவும் இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க. நாம அவரை போய் தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது. நீ வா நம்ம ரூமுக்கு போலாம். போங்கம்மா. இங்க பாருடா செல்லம், அம்மா சொன்ன கேப்பல. எப்பவுமே குழந்தைங்க அம்மா கூட தான் தூங்கணும். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் தூங்க கூடாதுடா. மாஸ்டர் ஒன்னும் முன்ன பின்ன தெரியாத கெட்டவர் இல்ல. அவர் என்ன நல்லா பாத்துக்கிற, என் மேல பாசமா இருக்கிற என் மாஸ்டர். அடம் பிடிக்காத தமிழ், என் செல்லம்ல. போங்கம்மா. மாஸ்டர் பாவம் தெரியுமா? என்ன காப்பாத்த வந்தப்ப அவரை எப்படிலாம் அடிச்சாங்க தெரியுமா? எவ்வளவு அடி வாங்கி கஷ்டப்பட்டு காப்பாத்தினார் தெரியுமா? நீங்க அத பாத்திருந்தா பயந்து போயிருப்பீங்க தெரியுமா? அது சரிடா தங்கம், அதுக்காக. ஏய் குட்டி கொழுக்கட்டை, என்ன நீ எப்ப பார்த்தாலும் மாஸ்டர் ஹிஸ்டர்னு சொல்லிக்கிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்க? அதான் அம்மா கூப்பிடுறால, போ போய் அம்மா கூட தூங்கு. போ பாட்டி, நான் மாஸ்டர் ரூம்ல தான் தூங்குவேன். இங்க பாரு, பாட்டி சொன்னா கேட்கணும். யாரோ ஒரு மாஸ்டர் கூட எல்லாம் தூங்க கூடாது. அம்மா கூட ரூமுக்கு போ. முடியாது. அவர் ஒன்னும் யாரோ மாஸ்டர் இல்ல, எங்க ஸ்கூல் மாஸ்டர், என்ன காப்பாத்தின மாஸ்டர். நான் இன்னைக்கு மாஸ்டர் கூட தான் தூங்குவேன், இல்லனா தூங்க மாட்டேன். இந்த குட்டி கொழுக்கட்டை சொன்னாலாம் கேட்க மாட்டாத்தா, இழுத்துக்கிட்டு போய் தூங்க வை. இப்படி எல்லாம் அடம் பிடிக்க விடாத. எனக்கு என்னமோ நீ பண்றதே சரியில்லை சுந்தரி. அவனை இங்க தங்க வைக்க வேணான்னு அப்பவே சொன்னேனே, கேட்டியா? பாரு இப்ப எம்புட்டு தூரம் வந்து நிக்குதுன்னு. அப்பத்தா நீ வர ஏன் அப்பத்தா? நான் எதுவும் சொல்லலாத்தா. தமிழ், நீ போய் மாஸ்டர் ரூம்ல தூங்கு போ. சரி போ, போய் தூங்க. சரிம்மா, குட் நைட் மா. குட் நைட். அவரை ரொம்பலாம் தொந்தரவு பண்ண கூடாது. ஓகேம்மா. பாத்து பாத்து போ, பாத்து. உனக்கு கிறுக்க ஏதாவது பிடிச்சிருக்காடி? அவதான் விவரம் தெரியாம கேக்குறானா? 4 போடு போட்டு தூக்கிட்டு போய் தூங்க வைக்காம இப்படி அந்த படுபாவி பைய கூட போய் தூங்க சொல்ற? இல்ல அப்பத்தா, உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ சொல்ற மாதிரி செஞ்சா அவ நைட்டு ஃபுல்லா தூங்கவே மாட்டா அப்பத்தா. இப்ப இதுக்கு என்னதான் பண்றது? தெரியல அப்பத்தா, விட்டுதான் பிடிக்கணும், வேற வழி இல்ல. ஆனா இதை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். இப்ப விட்டு நேரம் பார்த்து நான் புடிச்சிருவேன். என்னமோ அத்தா, எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் சரியா நடந்தா போதும்.
எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமா இருத்தா. ம்